கோடைக்காலம் என்பதால் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதநீர் விற்பனை சூடுபிடித்துள்ளது. ஆனால் அப்பகுதிகள் பதநீரோடு சேர்த்து சட்டவிரோதமாக கல்லும் இறக்கி விற்பனை செய்யப்படுவதாக ஆலங்குளம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூரில் உள்ள தோட்டத்தில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கிராஜா தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அதே ஊரை சேர்ந்த மணிகண்டன் வயது 32 பனைமரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தார். அவரிடம் இருந்த பானையை சோதித்தபோது அதில் கல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் மணிகண்டனை கைது செய்ய முயன்றனர். போலீசாரிடம் இருந்து தப்பி ஓடிய மணிகண்டனை போலீசார் விரட்டினர். அப்போது அருகில் கிடந்த பனை மட்டையை எடுத்து வந்து சப் இன்ஸ்பெக்டர் மண்டைகள் மணிகண்டன் பலமாக அடித்துள்ளார். இதில் நிலை குலைந்த சப் இன்ஸ்பெக்டர் இசக்கிராஜா பனை மட்டையை கீழே போட்டுவிட்டு சரணடையும்படி எச்சரித்தார். ஆனால் அதை கேட்காத மணிகண்டன் மீண்டும் போலீசாரை தாக்க முயன்றார். இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் இசக்கிராஜா தற்காப்புக்காக தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து 4 முறை சுட்டார். இதில் மணிகண்டனின் இரு கால்களிலும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. துப்பாக்கி சத்தத்தை கேட்டு ஓடி வந்த மணிகண்டனின் தந்தை தனது மகன் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு கதறி அழுதார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டதால் அந்த இடமே பரபரப்பாக காட்சியளித்தது. இதனையடுத்து காயமடைந்த சப் இன்ஸ்பெக்டர் இசக்கிராஜா மற்றும் பனை தொழிலாளி மணிகண்டன் ஆகிய இருவரையும் போலீசார் ஒரே ஆம்புலன்ஸ் மூலம் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசை தாக்கிய பனை தொழிலாளி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் தென்காசியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.